ஒரு விவசாயி ஒரு செத்த பன்றியை பாழ் கிணற்றில் வீசினார். அடுத்த சில நிமிடங்களில் அந்த பன்றியை தின்ன 80 எலிகள் கிணற்றுக்குள் குதித்தன. ஆரம்பத்தில் உணவு தாராளமாக இருந்தது. எலிகள் போட்டி போட்டு தின்றன. ஆனால் உணவு தீர்ந்த போதுதான் அதிர்ச்சி காத்திருந்தது. கிணற்றின் சுவர்கள் வழுவழுப்பாக இருந்தன. வெளியேற வழியே இல்லை. பசி எடுத்த எலிகள் உயிர் பிழைக்க தங்களுக்குள்ளேயே சண்டையிட்டுக் கொண்டன. ஒன்றை ஒன்று கொன்று தின்னத் தொடங்கின. சில நாட்களுக்கு பிறகு இரத்த சிவந்த கண்களுடன் ஒரே ஒரு எலி மட்டும் மிஞ்சியது. அப்போது விவசாயி கயிற்றை போட்டு அந்த எலியை வெளியே எடுத்து மீண்டும் வயலில் விட்டார். பரிதாபத்தால் அல்ல, ஒரு ரகசியத்திற்காக. தன் இனத்தையே தின்று பழகிய அந்த எலி இனி தானியங்களை தேடாது, மற்ற எலிகளையே வேட்டையாடும். இதுதான் பிரித்தாளும் சூழ்ச்சி. மேலே இருப்பவர்கள் ஒருபோதும் சண்டையிடுவதில்லை. கீழே இருப்பவர்கள் தங்களுக்குள் மோதி அழிந்து கொள்ளும் சூழலை உருவாக்குகிறார்கள். சண்டையிடுவது நீங்களாக இருக்கலாம், ஆனால் லாபம் எப்போதும் மூன்றாவதாக ஒருவனுக்கே போய் சேரும். நண்பர்களே, இந்த சதியை நீங்கள் உணரவில்லை என்றால் நீங்களும் ஏதோ ஒரு கிணற்றுக்குள் தான் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம்.